தான். ஒரு விஷயம் சந்தானத்துக்கு நான் சொல்லியே ஆகணும். சந்தானம் இந்த ஹீரோவை நடிக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த காட்டுப்பூச்சி, நண்பேண்டா இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணார்னா அந்த இது வேறு லெவலுங்க. அதுதான் அவருடைய ஹார்ட் கோர் கேரக்டர் அது. அந்த மாதிரி இதை எடுத்து பண்ணார்னா ரசிகர்கள் மத்தியில் இன்னும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எஸ்பெஷலி சூரி, யோகி பாபுலாம் பாருங்களேன், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் வந்து நல்லா இருக்குது. அவங்க சூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. இப்போ சூரிலாம் அவருக்கு என்ன வரும், அவரோட பாடிக்கோ இல்லை அவரோட வே ஆஃப் பிஹேவியர்ஸ்க்கோ என்ன வருமோ அந்த மாதிரி படத்தை தான் சூஸ் பண்ணுறாங்க. பட் சந்தானம் நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னு அவருக்கு அந்த ஹீரோயிசமோ அதெல்லாம் வரல. அவர் ஹீரோ மாதிரி பண்ணால் கூட அது நமக்கு காமெடியாக தான் தெரியுது. ஆனால் அது கடுப்பேற்றுற மாதிரி அவரே சொல்லுவார், சரிமா கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணக்கூடாதுன்னு. சந்தானம் பண்ணுற சில விஷயங்களும் கோவம் வர்ற மாதிரி தான் இருக்குது அந்த காமெடியெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு காமெடியன் சந்தானம் தான் பெஸ்ட்டு. இந்த ஹீரோ ரோல்லாம் விட்டு வந்தால் ராஜாவாக தான் வருவேங்கிறத விட்டு இறங்கி வரணும். இல்லையா, நமக்கு என்ன கேரக்டர் சொல்லுவோம் பண்ணலாம், ஒரு கதையின் நாயகனாக பண்ணலாம். நமக்கு நம்மளுடைய பொட்டென்ஷியலுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சந்தானம் தெரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸ் அவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணாருன்னா, இப்போ மதகத ராஜான்னு வந்துச்சு, அந்த சந்தானம் தான் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க.